மற்றுமொரு அண்மை செய்தி, காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, விவரம். தர்ஷினி, நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மரண வழக்கு முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காவல்துறைக்கு விசாரணைக்கு இன்று ஆஜராக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது. தற்போது ஏற்கனவே காங்கிரஸ் மாவட்ட தலைவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக 30 பேருக்கு சம்மன் இன்றைக்கு அனுப்பப்பட்டு உள்ளது. ஏற்கனவே நேற்றைய தினத்தில் 16 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இருந்தது. இன்றைய தினத்தில் 30 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. தொடர்ந்து விசாரணை தீவிரம் எடுத்த நிலையில் இப்போ தற்சமயம் ரூபி மனோகரனுடன் தற்சமயம் விசாரணை தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நேற்றைய தினத்தில் 16 பேருக்கும் விசாரணை தொடங்கி இருந்தது. இன்றைய தினத்தில் மீண்டும் விசாரணை தொடங்கி இருக்கிறது. தற்போது ரூபி மனோகரன் விசாரணை தொடங்கி இருக்கிறது. 2:30 மணி அளவில் தங்கபாலிடம் விசாரணை தொடங்குவதற்காக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்ட காவல்துறையினர் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலுக்கு உள்ளிட்டோருக்கும் நேற்றைய தினத்தில் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் விசாரணைக்கு இன்று மதியம் கேவி தங்கபாலிடம் விசாரணை தொடங்க இருக்கிறது. தற்சமயம் ரூபி மனோகரனும் விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு மேலாக ஏற்கனவே அவருடைய மகன் விசாரணை தொடங்கியிருந்த நிலையில தற்போது ரூபி மனோகரனும் விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.